வணக்கம். ஆக்சுவலாக இந்த சாந்தி மகால் நிகழ்ச்சி வந்து இது எனக்கு இரண்டாவது நிகழ்ச்சி. இதுக்கு முன்னாலே இந்த சாந்தி மகாலுக்கு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா இந்த உரிமையாளர் தலைவர் வந்ததா, ஏன்னா இந்த சாந்தி மகால் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம அரசு கலைக்கல்லூரி சேலமே அவங்களுடைய என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் நடந்தது. அது நான் தான் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தேன். அப்போ இந்த சாந்தி மகாலோட உரிமையாளர் வந்து 2 நாளுமே பசங்களுக்கு தங்கறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 300 பெண் குழந்தைங்க நீங்கள் தங்கியிருந்தாங்க மேலே. அப்புறம் ஒரு 10 நாளுமே சாப்பாடும் ஃப்ரீயாக கொடுத்தாரு. ரொம்ப ஏன்னா இந்த நிகழ்வு வந்து இங்கே நடக்கிறது வந்து ரொம்ப ஆப்டான விஷயம். அது நீங்கள் எல்லாம் கிளாஸ் பண்ணி கூட கொஞ்சம் இது பண்ணலாம். ஏன்னா இந்த சாந்தி மகால்ன்றது நம்மளோட நேமில் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இங்கே நடக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னால் எல்லாமே மிஸ்டர் கோவிந்தராஜன் வந்து எல்லாம் தமிழ் சங்கம் தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தா கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இது ஒரு புண்ணிய பூமி இந்த இடம். இப்போ நம்ம இந்த இடத்துல நடக்கிறது. அதனால் இந்த நிறுவனத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து பெரும் ஏன்னா எப்படி தான் யோசிக்கிறாருன்னு தெரியல, தூங்குவாரான்னு தெரியல. திடீர்னு என்னன்னா இந்த பக்கம் நீட்டும் பாரு, அந்த பக்கம் தமிழ் சங்கம்ன்றாரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி கோச்சிங்கிறாரு. மனுஷன் தூங்குவாரான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அது ரொம்ப பாராட்டுக்கள். அதே மாதிரி இருக்கும் மனிதருக்கு நம்ம ஒரு விழா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. அவர் நிறைய பேர் மறந்துட்டோம். ஆனால் அந்த மறுபடியும் ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த என்னுடைய நண்பர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும், அப்புறம் என்னை வந்து செதுக்கிக்கிட்டு இருக்கிற என்னுடைய ஆசான் சொல்லலாம் மதிப்பிற்குரிய பழனிவேல் ஐயா அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும், அப்புறம் இங்கே இருக்கிற என்னுடைய அவையோர் சான்றோர்கள் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் பாராட்டுக்கள். இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வு வர்றதுக்கு பெரும் இது இருந்த என்னுடைய பழனிவேல் ஐயா அவரை பற்றி சொல்லி ஆகும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலையில் நாங்கள் வந்து நம்ம 7 முறை தேசிய விருது வாங்கின ஒரு கவிஞர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். 7 முறை தேசிய விருது வாங்கின ஒரு கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து. அவருடைய நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக ஈரோடு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் 2 எம்பி வந்திருந்தாங்க, ஒரு எம்எல்ஏ. ஆக்சுவலாக மினிஸ்டரும் வர்றதாக இருந்தது. தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு அவங்க வந்து கலந்துக்கணும்னு சொல்ல அவர் அங்கிருந்தே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாங்க. ஆனால் அங்கே இருக்கிறப்பையும் ஐயாவுக்கு வந்து எண்ணம் 4 மணிக்கு போகணும், இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு அவர் அங்கிருந்து எல்லாமே டைரக்ஷன் பண்ணாரு. நண்பர்களுடைய பழனிவேல் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அந்த மாதிரி ஒரு நல்ல உலகத்தில் இருக்கிறனால இந்த நிகழ்ச்சி அப்பப்போ இவர் பண்ண முடியுது. ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் சனி ஞாயிறு பண்ணாங்க. அடுத்த ஷார்ட் கட் பண்ணி அடுத்த வெட்டியே ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக